வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீ காளகஸ்தி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்ரீ காளகஸ்தி திருப்பதியிலிருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதுதான் சுவர்ணமுகி நதி, கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த ஆற்றுல தண்ணிலாம் நிறையவே ஓடுது. இந்த கோவில் சிவனோட பஞ்சபூத சிவத்தலங்களில் வாயு ஸ்தலமாகும். இது வடமேற்கு திசையில் இருக்கிற ஒரு நுழைவாயில். இந்த கோவில் மலை அடிவாரத்தில் இருக்குது. மலைக்கு மேலே கண்ணப்பர் கோவிலும் இருக்குது. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலையிலையும் ஒரு கோவில் இருக்குது. இந்த காளகஸ்தியை தென்கைலாயம் என்றும் வாயு பகவானுக்கு உரிய ஸ்தலமாகவும் இந்த இடம் விளங்குது. ராகு மற்றும் கேது பகவானின் பரிகார ஸ்தலமும் இதுதான் என்ற காரணத்தினால இந்த கோவிலில் ராகு கேது பரிகார பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆலயத்தில் சிவபெருமான் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரராகவும் பார்வதி தேவியார் ஞான பிரசன்னாம்பிகையாகவும் காட்சியளிக்கிறாங்க. சிலந்தி, பாம்பு, யானை வழிபட்ட தலம் தான் இது. ஸ்ரீனா சிலந்தி, காலம்னா பாம்பு, அத்தினா யானை. அதனால தான் இந்த ஊருக்கோட பேர் ஸ்ரீ காளகஸ்தி என்று வந்தது. இந்த இடத்துலேருந்து கோவிலோட வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கான வழியும் இருக்குது. இந்த மலைக்கு மேலே கண்ணப்பர் கோவில் மற்றும் பிரம்மாண்டமான சிவன் பார்வதி சிலைகளும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கேருந்து ஓவரால் வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது காளகஸ்தி. இந்த இடத்துக்கு வர வழியில் எங்கே பார்த்தாலும் மலைகளாகவும் இயற்கை எழில் காட்சியோடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மலைக்கு மேலே போய் ஏறி பார்க்குறதுக்கு அழகாக பாதைகள்லாம் இருக்குது. மலைக்கு மேலே போகிற வழியில் பாதியில் ஒரு இடத்துல ஏராளமான நாகர்கள் சிலை மற்றும் சிவன், பார்வதி தேவி, விநாயகர் சிலைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மலைக்கு மேலே நம்மளால் ஈஸியாக தான் ஏறி போக முடியுது. எங்கே பார்த்தாலும் அழகாக மரங்கள்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் நம்ம லெஃப்ட் சைடில் போய் பார்த்தோன்னா இங்கேருந்து சிட்டி வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து எல்லா வியூவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாம் இப்போ மலைக்கு மேலே வந்துட்டோம். இங்கே பாறைகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. மலைக்கு மேலே ஃபஸ்ட்லேயே பார்த்தோம்னா கண்ணப்பர் கோவில் தான் இருக்குது. நாம் இந்த மலைக்கு மேலேருந்து பார்க்கும்போது அழகாக தனியாக ஒரு கோபுரம் மட்டும் தெரியுது. சுற்றி எங்கே பார்த்தாலும் நதி மற்றும் மலைகள், எங்கே பார்த்தாலும் வீடுகள், பில்டிங்ஸாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஒரு மலைக்குன்று இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கோவிலும் இருக்குது. இந்த மலை உச்சியில் ஒரு சிவன் ஆலயம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கொடிமரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிறு சிறு சிவன் ஆலயங்களும் மேலேயே இருக்குது. இந்த சிவன் ஆலயங்கள்லாம் நம்ம அப்படியே தரிசனம் பண்ணலாம். வெளியே இருந்தே கேட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வியூ ரொம்ப நல்லா இருக்குது. காற்று தான் ரொம்ப அடிக்குது. இந்த மலைக்கு மேலே சிவன் மற்றும் பார்வதி தேவி அழகாக எவ்வளோ பிரம்மாண்டமாக அமர்ந்த கோலத்தில் சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கு கீழே கண்ணப்பர் கோவிலும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இந்த காளஹஸ்தி மலைத்தொடர் மிகவும் பெருசு. இதுதான் கண்ணப்பர் கோவில். இதுக்குள்ளே தான் கண்ணப்பரோட முழு உருவ சிலையும் இருக்குது. சிவபெருமானுக்கே தன் கண்ணை தோண்டி கொடுத்தவர் தான் இந்த கண்ணப்பர். நிறைய படங்களில் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த கொடிமரத்தில் இருக்கிற அந்த மணி சத்தம் தான் பயங்கரமாக இங்கே கேட்டுட்டு இருக்குது. இந்த கொடிமரத்தை நாம் கீழே கோவிலேருந்து கூட பார்க்க முடியும். நாம் இப்போ இந்த பிரம்மாண்டமான சிலை இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சிவன் மற்றும் பார்வதி தேவியோட பிரம்மாண்டமான இந்த சிலைகளை பார்ப்பதற்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இங்கே பூ மரம்லாம் இருக்குது. இந்த இடத்துல எவ்வளோ வீடுகள் அங்கே அடைச்சிட்டு இருக்கு பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு. இதான் ஸ்ரீ காளகஸ்தி பஸ் ஸ்டாப்பு. இங்கே ஏதோ அம்மனுக்கு திருவிழான்னு போட்டிருக்கு.